இந்த தாயிலிருந்து வந்தவர் ஆறு ஏரி கண்மாய் கரணை தாங்கல் ஏந்தல் ஊரணி குளம் குட்டை இப்படி நமது பண்டை தமிழ் முன்னவர்கள் நீர் மேலாண்மையை கடைபிடிச்சிருக்கான். இது போல ஆறுல இருந்து வர்றதை அந்த நீரை ஒரு ஏரியை வெட்டி இப்ப ஏர்போர்ட் கட்டுறான்ல 5000 ஏக்கர் என் மக்கள் தர மாட்டேங்கிறான். அதே 5000 ஏக்கர்ல அவன் மகன் நான் ஏரி வெட்டுறேன்னா கொடுத்துருவான். 5000 ஏக்கர்ல ஒரு 500 ஏக்கர்ல ஏரிய வெட்டி நீரை தேக்கினால் அந்த 5000 ஏக்கருக்கு பாசனம். இப்ப எங்க பாட்டன் அரசேந்திரன் வீரநாராயண ஏரி வெட்டியிருக்கான், 16 கிலோமீட்டருக்கு வெட்டியிருக்கான். என் ஊர் ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு 16 கிலோமீட்டர் தான் கடலின் குறுக்கு வாட்டில். அப்ப 16 கிலோமீட்டர் ஒரு சின்ன கடல். அந்த கடலை அந்த ஆறை அந்த அணை அந்த ஏரியை தூர்வாரினால் எவ்வளவு நீரை தேக்க முடியும் பாரு. வீரநாராயண ஏரியில் கடலூர் ஆண்டுதோறும் அதிக மழைப்பொழிவு பொழியுது, வெள்ளத்துல மிதக்குது. அந்த நீரை சேமிச்சா நான் பெரும் குழாயின் மூலமாக ராட்சச பெருங்குழாய்களின் மூலமாக தூக்கி கொண்டு போய் என்னுடைய காவிரி என்னுடைய தஞ்சைக்கு தண்ணியை ஊத்திடுவேன். அவன்கிட்ட போய் கஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன சொல்றான், அந்த ஆறை அப்படியே ஓட விடுறா, திருப்பிடா ஏரியில சேர்றான். கண்மாய் கரணை தாங்கல் ஏந்தல் குளம் ஊரணி குட்டை இப்படி எல்லாத்திலையும் சேர்த்துக்கடா. தேக்கிட்டு திருப்பி தாயிடமே சேயை சேர விடு. பசுவிடம் எப்படி கண்ணுக்குட்டியை திருப்பி விட்டியோ அப்படி அந்த தாயிடத்திலே நதியை சேர விடு. சேர விடாம அப்ப அப்படி போய் சேரும்போது புது ரத்தம் ஊறாத உடலும் புது நீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது. போய் திருப்பி போய் கடல்ல போய் சேர்ந்துருது. அது கடல்ல போய் சேரும் போது போய் சேர்ந்து வரும். இந்த முறையை தான் நம்ம கையாண்டுக்கணும். நம்ம ஒன்றும் புதுசா செய்யல, நம்ம முன்னவர்கள் செய்ததை திருப்பி அதை செய்யணும்னு நம்ம சொல்றோம், அதை கடைபிடிக்கணும். அதுதான் ஆபத்தில். அதுவே கர்நாடகாவில் தேக்கி வச்சுட்டு எங்க ஐயா சொல்றாங்க பாருங்க, தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு கொடுறான்னா மாசத்துக்கு 20 டிஎம்சி 20 டிஎம்சிலாம் அவன் நம்ம ஆட்சிக்கு வந்தா காவிரியில எனக்கு தண்ணி தராதேன்னு நானே சொல்லிடுவேன். திறக்க கூடாதுன்னு இல்ல, நிறைய திறக்காத, நீ அங்கே இரு, மூலி செத்து போ, திறக்காதடா. நீ என்ன தண்ணியாட விடுற, சோப்பு நிறைய திறந்து விடுற. நம்மால கேட்டா என்னடா அப்படி நுரையா வருதுன்னா அது ஆலைகளின் கழிவு என்று தெரியாமல் அவன் சேமிச்சு வச்சு தண்ணி தமிழ்நாட்டுக்கு திறக்கும் போது அந்த ஆலை கழிவை திறந்து விட்டுறான். 2 ஆள் உயரத்துக்கு கழிவு வருது, நஞ்சு வந்துருது, தண்ணீர்னு பேர்ல விஷத்தை விட்டுறான். நம்ம அமைச்சர்கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு, அங்க நிறைய பேர் சோப் போட்டு குளிச்சு விடுறாங்க அப்படின்ட்டு. போங்க. அதுதான் சொல்லுது, குளம் குட்டை ஏரி இப்படி நீரை தேக்கிக்கிட்டு திருப்பி கடல்ல விட்டுறணும்னு சொல்லுது. இப்ப இதுல இதுல என்னன்னா இந்த மணலை அள்ளி அப்படி இருங்க, அப்படி இருங்க, இங்க பாருங்க. இந்த மணலை அள்ளி அள்ளி நம்ம கொண்டு போய் விற்கிறோம். அவன் என்ன சொல்றான், நமக்கு புச்சால்தனமா நம்ம என்ன கேள்வி எழுப்புறான்னா, மணல் அல்லன்னா வீடு எப்படி கட்டுறதுங்கிறான். தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டு ஆறுகளில் மணல் அள்ளப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி உடனே நமக்கு எழுது. நமது முன்னவர்கள் எத்தனாயிரம் ஆண்டுகளாக இந்த நிலத்தில் நாம் வாழுகிறோம். அப்ப இந்த ஆறுகளில் மண்ணள்ளி தீர்த்தமா? இந்த ஆறுகள் எல்லாம் மண்ணு தீர்ந்து போனதா? கோட்டை கட்டி ஆண்டோம், அரண்மனைகள் எல்லாம் கட்டி வாழ்ந்தோம், பெரிய பெரிய வீடுகளை கட்டி வாழ்ந்தோம். அப்போதெல்லாம் ஆறுகளில் இந்த மணல் மொத்தமாக அள்ளி முடிக்கப்படாத போது இப்போது மட்டும் ஏன் தீர்ந்து போனது என்ற கேள்வியை நீங்க எழுப்பி பார்க்கணும். தமிழக மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் அள்ளப்படாமல் பிற மாநிலங்களில் மணல் தேவைக்கும் உலக நாடுகளின் மணல் தேவைக்கும் அள்ளி விற்கப்பட்டது. ஆற்றின் மணல் காசாக பார்க்கப்பட்டது. அன்னைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் வரும்போது ஒருபடி அரிசி 3 ரூபாய்க்கு நான் போடுவேன் என்று சொல்ல போது இவர்கள் எல்லாம் என்ன அண்ணா அப்படி சொல்கிறார், அரிசி 3 ரூபாய்க்கு போடுவதற்கு என்ன படி அரிசி 3 ரூபாய்க்கு போட ஆற்று மணலா
என்று கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் இன்றைக்கு படி அரிசி இலவசமாக இந்த திராவிட அரசுகள் கொடுக்கிறது. ஆற்று மணல் 1000 ரூபாய்க்கு விற்கிறது. எப்படி இருக்கு? இப்போ எவ்வளவு நீங்க பாருங்க, ஏரி குளம் வெட்டுங்கடா, ஆத்துக்குள்ள ஏரி குளம் வெட்டிருக்கான் பாருங்க. இந்த பாருங்க, 3 அடி தான் மண் அல்லணுங்கிறது அரசினுடைய சட்டம். 3 அடி தான் அல்லணும்னு. அவன் இரும்பு கை கொண்டு 30 அடிக்கு அள்ளிப்பான். 30 அடிக்கு இரும்பு கை கொண்டு பொக்களை நெந்தரம் கொண்டு அள்ளிக்கொண்டே இருப்பான். பாருங்க, வண்டி வண்டியா போகுது பாருங்க, போய்கிட்டே இருக்கு. அவ்வளவும் இதை காசா பாக்குறான். கொண்டு போய் பிற மாநிலங்களுக்கு, இங்கே பாலாற்று மணல் கிடைக்கும், அங்கே தாமிரபரணி ஆற்று மணல் கிடைக்கும் என்று எல்லா மாநிலங்களும் எழுதி வைக்கப்பட்டு விற்கப்படுகிறது. இதை அள்ளி தின்றது இந்த திராவிட பெருமக்கள் தான். இது ஒரு சனியன், இது ஒரு சனியன். இந்த 2 சனியனையும் சட்டையா தச்சு கொண்டு இப்ப ஒரு சனியன் சனிக்கிழமை வரும். இத சொன்னதுக்கு தான் அண்ணாவை சொல்லிட்டாரு, எம்ஜிஆர் சொல்லிட்டாரு. இந்த 2 சனியனை தான் சொல்றேன். புரியுதா? சனியன்கிறது கூட ஒரு நல்ல வார்த்தையா இருக்குது. இது கொடுஞ்சனியன்கள். இப்ப மணலை அள்ளிவிட்ட பிறகு மனித உடலில் தோலை செதுக்கி விட்டால், எடுத்து விட்டால், வெட்டி எடுத்து விட்டால் எப்படி, அதுபோல இந்த ஆற்றுக்கு மணல் இந்த பாருங்க எப்படி அல்றான் பாருங்க. இந்த தோலை எடுத்து விட்டால் நோய் தொற்றி வந்து உடனே மனிதன் மரணித்து போவான், இறந்து போவான். அதுபோல என் ஆறும் மணலை எடுத்து விட்ட பிறகு இறந்து போகிறது. ஆறு மரணித்திருது. ஆறு செத்து போகுமா சீமான் நீங்க கேட்கலாம். செத்து போகும். பாரு எப்படி அல்றான் பார், செத்து போகும். கழிவு நீர் ஓடுகிற காவாயாக மாற்றி விட்டார்கள். நீங்க பாருங்க, இங்க பாருங்க, இது ஆத்துக்கு இருகரையிலும் இருக்கிற நாணல். மணல் இருந்தால் நடுவில் எதுவும் முளைக்காது, இரு ஓரத்தில் நாணல் இருக்கும். மணலை அள்ளிவிட்ட பிறகு மண் வந்துருது. மண் வந்த பிறகு அங்கே மரம் செடி கொடி எல்லாம் முளைச்சிருச்சு. அங்க பாரு எப்படி வந்துருச்சா, மரம் முளைச்சிருக்கு பாரு நடு ஆத்துக்குள்ள. ஏன்னா மணல் அள்ளிட்டான், மணல் அள்ளிட்டான். இங்க பாரு, இங்க பாருங்க, இங்க ஆறு இந்த வண்டியில ஏற்றி போறோம்ல, இதுல 2000 லிட்டர் தண்ணீர் போகுதுங்கிறான். ஒரு வண்டியில போற ஈரத்தோட போற மணல்ல 2000 லிட்டர் தண்ணீர் போகுது. இது தண்ணீர் என்று நீ நினைக்காதே என்னுடன் பிறந்தவனே, நம்மை பெற்ற தாயின் கண்ணீர். என்னரும் பிள்ளைகளே, என்னை இப்படி கொண்டு போறானே, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறீர்களே, வருங்காலத்தில் தாகத்திற்கு தண்ணி இல்லாமல் நாக்க வறண்டு சாவீர்களே, என்ன செய்வீர்கள் என்று ஏங்கி அழுகிற கண்ணீர் தான் அது. இந்த பாரு, இதை அரசே அது தீர்மானித்த நியமிச்ச அளவுக்கு 3 அடியில் அள்ளி அள்ளி வித்திருந்தால் 500 ஆண்டுகளுக்கு இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு அது கொடுத்திருக்கலாம். அந்த வருவாயை அரசு தன்னுடைய நிதி தேவையை பெருக்கி, நிதி வளத்தை பெருக்கி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்திருக்கலாம். தனியார் முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்கு ஒப்பந்தத்தை கொடுத்து விட்டு கமிஷனை வாங்கிக்கிட்டு நின்ன புரோக்கர் பசங்க கிட்ட நீ நாட்டை கொடுத்துட்ட, வாங்கி தின்ட்டான், மொத்தமா முடிச்சிட்டான். அப்படியே பாரு, இங்க பாரு, இங்க பாரு. இப்போ இதுல என்ன மண்ணாலுன்னா ஆறு மரணிச்சிருது, ஆறு செத்துருது. ஆறு செத்துருச்சுங்கிறதுக்கு சான்று இந்த பனை தான். இந்த பனையின் தன்மை என்ன? இது பாலைவனத்தில் வராது, ஆனால் வறண்ட நிலத்தில் செழித்து வளரும். மற்ற மரங்களைப் போல இவன் பக்கத்திலே வேர்களை பரப்ப மாட்டான். கீழே அப்படியே உள்ள போய் அவனுக்கு டியூப் மாதிரி, குழாய் மாதிரி தான் அவனுக்கு நீரை உறிஞ்சி 1000 அடிக்கு கீழே போய் அந்த தண்ணீரை உறிஞ்சி கொண்டு வந்து அந்த பனை என்ன பண்ணும், அப்படியே வச்சுக்கிறோம். அந்த நீர் வளத்தை பெருக்கி நிலத்தின் வளத்தையும் பெருக்கி கொடுக்கும் பனை. அப்ப 10 பனை மரம் ஒரு கிணறை சுற்றி இருந்தால் நீரை கடைசி வரை வற்ற விடாது என்கிறார் நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள். அந்த பனை 1000 அடிக்கு கீழே இருந்து தண்ணீரை எடுத்து வரக்கூடிய ஆற்றல் பெற்ற பனை கழுத்து முறிந்து வாழ முடியாமல் வறண்டு சாகிறது என்றால் உன்னுடைய நிலம் நீரற்ற நிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது, உன்னுடைய நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை உனக்கு பறைசாற்றுகிறது, எச்சரிக்கிறது, அறிவுறுத்துகிறது, எடுத்து சொல்லுகிறது. அதுதான்
இந்த பனை, தென்னை, பாக்கு, இந்த மரங்கள் எல்லாம் ஆத்து கரையில் நிற்கிற மரங்களை கழுத்து முறிஞ்சு சாவதே சான்று. இதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா இப்ப இரு. இப்ப என்ன பண்றான்னா 32 ஆறுலயும் மணல் அள்ளி திண்டாச்சு, வித்தாச்சு. இப்ப மணல் தீந்துருச்சு, அதுக்கு மேல ஆத்துல மணல் இல்ல. இப்ப என்ன பண்றான்? இப்ப என்ன பண்றன்னு அவனுக்கு தெரியல. இப்ப எம் சாண்ட், மலை மணல்னு ஒரு வார்த்தை போடுறான். இது எப்படிப்பட்ட அணுகுமுறைனா, எங்க இருந்து ஆறு வந்தது? மலையிலிருந்து. மலையிலிருந்தா வந்தது. அந்த ஆறு எங்கிருந்து வந்ததோ, அருவி வந்து ஆறு வந்ததோ, அந்த ஆறை கொண்டு வந்த அந்த மலையவே இப்ப என்ன பண்றான்? எம் சாண்டுன்னு இருக்கிறான். இந்த ஆறை உயிர்ப்பிக்க முடியும்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனால் எங்கிருந்து ஆறு வந்ததோ அந்த ஆறு உருவான கருவறையவே அவன் அறுக்கிறான். எப்படி? பரமசிவன்கிட்ட வர வேண்டி பத்மாசுரன் தவம் இருக்கான். தவம் இருக்கும்போது என்ன வர வேண்டும்னு கேட்கிறான் அவன். இவன் எனக்கு நான் யார் தலையில கை வச்சாலும் அவன் எரிஞ்சு சாம்பலானம்ன்றான். இவர் சிவன் தந்தேன்றாரு. நீ கொடுத்த வரம் வேலை செய்தா இல்லையான்னு பார்ப்போம், உன் தலையில கைய வைப்போன்றான். இது எப்படிப்பட்டதுன்னா, எவன் ஆரை தந்தானோ அவனையே அழிக்கிறது. இப்ப பரமசிவன் வரம் தந்தவன் தலையிலேயே கைய வைக்க பத்மாசுரம் ஓடுறான். இப்ப ஆரை தந்தவன் தலையவே அறுக்கிறான். அதான்